ராமேஸ்வரம் போயிட்டு நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ரொம்பவே சேஃபா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் நல்ல வேளை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டிருந்தோம் அப்படின்னா, ஜனனியோட எல்லா பிளானுமே அந்த லக்ஷ்மணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஜனனி வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு வந்து யோசிச்சு, பக்கத்துல இருக்கிற ஆள் வந்து கண்டிப்பா சந்தேகப்படுற ஆளா இருக்காரு அப்படின்னு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தி சொல்லி, அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டாங்க. உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. அந்த விஷயத்த கேட்டு நம்ம லக்ஷ்மண் உடனே வந்து ராவணன் கிட்ட, "அந்த ஜனனிக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு தம்பி. அவ ராமேஸ்வரம்ல எதுவுமே வந்து போல. அங்க கண்ணதாசனையும் வந்து பார்க்கல. அதனால அவகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாயிருது. அப்போ ஜனனிக்கு இந்த விஷயம் வந்து தெரியல. அப்போ வேற ஏதாவது தான் அவ பிளான் பண்ணுவா அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே விழுந்துறாரு. அது மட்டும் கிடையாது, குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவள நீங்க கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருங்க. அவளால ஏதாவது பெரிய பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, இப்போ அவ வீட்டுக்குள்ள வந்துட்டாளா, அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ட விட்டு வெளியில போக்கூடாது. அத நீங்க தான் சார் பார்த்துக்கணும். மத்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து சொல்லிட்டாரு. இதனால குணசேகரனுமே வந்து ராவணன் சொன்ன விஷயத்த அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போறாருங்க. வீட்டுக்குள்ள வந்து நம்ம தர்ஷினி ஒரு வழியா வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேணுகா, நந்தினி, அதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே வெளியில தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜனனிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தர்ஷினி வந்து பேசிட்டாங்க. "நான் வந்து பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு சித்தி. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களோட நல்லதுக்காக நான் அப்படி பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. "எனக்கு தெரியும் தர்ஷினி உன்னை பத்தி. நீ எதுக்காக அந்த நேரத்துல இப்படி பிஹேவ் பண்ணன்னு எனக்கு தெரியும். நான் எந்த விதத்துலயும் உன்னை தப்பு நினைக்கவே இல்லை." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, "ரொம்ப தேங்க்ஸ் சிச்சி. என்னை நீங்கள் வந்து ரொம்பவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிருப்பீங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினி ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீ என்கிட்ட வந்து நார்மலாக வந்து பேசின விஷயம் இங்கே வெளியில் யாருக்குமே தெரிய வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால இப்போதைக்கு எப்படி நீ என்கிட்ட பேசாமல் கோவமாக இருக்கியோ அதே மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை விஷயமா வந்து ஆதி குணசேகரன், ஞானம், கதிர், அதுக்கப்புறம் கரிகாலன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில போயிடுறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள வந்து வேற யாருமே இல்ல. இவங்க மட்டும் தான் இருக்காங்க. லேடீஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில தான் வந்து எல்லாருமே இப்போ வந்து டைனிங் டேபிள்ல வந்து நம்ம ஜனனிய கூப்பிடுறாங்க. "ஜனனி கீழ வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. ஜனனி வந்தவுடனே வந்து நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன ஜனனி, உனக்கு எதுவும் பிரச்சனையா?" "எதுவும் இல்லல்ல. இப்போ உனக்கு நல்லா தானே இருக்கு. செக்கப்க்கு போணும்னு சொன்னியே, என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வந்து ஓகே தான்க்கா. செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்லபடியா பேபி இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. "சரி, நீ மாத்திரை சாப்பிடுறியா? அதெல்லாம் கரெக்ட்டா தான் சாப்பிடுறியா? எங்க இருக்கு உன் மாத்திரை?" அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. "எல்லாமே என் ரூம்ல இருக்குக்கா. நான் கரெக்ட்டான டைமிங்ல போட்டுட்டு தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "சரி, சரி. ஏன் ஜனனி, நான் ஒரு விஷயம் வந்து கேட்கவா? இந்த வீட்ல நீ வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியே, தப்பா நடக்க போகுது, வெளியிலேருந்து யாரோ வரப்போறாங்க அப்படி இப்படின்னு. நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ராவணனையா?" அப்படின்னு நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க. இத கேட்டு ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. என்ன பதில் சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. அப்படியே அமைதியா வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்க. "எனக்கு தெரியும் ஜனனி, நீ வந்து அந்த ஆள தான் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்தில அந்த ஆளு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே எனக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் தான். எதுக்காக இவ்ளோ தூரம் இந்த வீட்டுக்காக அவன் வந்து பண்ணணும்? அதுவும் பார்த்தீங்கன்னா, இவரு மூத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய நல்லவர்லாம் வந்து கிடையாது. எல்லாருக்குமே வாரி வழங்கி அவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தவங்களும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இதுல வேற என்னமோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுதானே இப்ப நீ வந்து கண்டுபிடிச்சிருக்க. ஆமா, நீ அப்படி எங்க தான் வந்து போன? என்னதான் இந்த வீட்ல நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை விஷயமா வந்து ஆதி குணசேகரன், ஞானம், கதிர், அதுக்கப்புறம் கரிகாலன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில போயிடுறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள வந்து வேற யாருமே இல்ல. இவங்க மட்டும் தான் இருக்காங்க. லேடீஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில தான் வந்து எல்லாருமே இப்போ வந்து டைனிங் டேபிள்ல வந்து நம்ம ஜனனிய கூப்பிடுறாங்க. "ஜனனி கீழ வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. ஜனனி வந்தவுடனே வந்து நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன ஜனனி, உனக்கு எதுவும் பிரச்சனையா?" "எதுவும் இல்லல்ல. இப்போ உனக்கு நல்லா தானே இருக்கு. செக்கப்புக்கு போணும்னு சொன்னியே, என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வந்து ஓகே தான்க்கா. செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்லபடியா பேபி இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. "சரி, நீ மாத்திரை சாப்பிடுறியா? அதெல்லாம் கரெக்ட்டா தான் சாப்பிடுறியா? எங்க இருக்கு உன் மாத்திரை?" அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. "எல்லாமே என் ரூம்ல இருக்குக்கா. நான் கரெக்ட்டான டைமிங்ல போட்டுட்டு தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "சரி, சரி. ஏன் ஜனனி, நான் ஒரு விஷயம் வந்து கேட்கவா? இந்த வீட்ல நீ வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியே, தப்பா நடக்க போகுது, வெளியிலேருந்து யாரோ வரப்போறாங்க அப்படி இப்படின்னு. நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ராவணனையா?" அப்படின்னு நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க. இத கேட்டு ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. என்ன பதில் சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. அப்படியே அமைதியா வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்க.
எனக்கு தெரியும் ஜனனி, நீ வந்து அந்த ஆள தான் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே எனக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் தான். எதுக்காக இவ்ளோ தூரம் இந்த வீட்டுக்காக அவன் வந்து பண்ணணும்? அதுவும் பார்த்தீங்கன்னா, இவரு மூத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய நல்லவர்லாம் வந்து கிடையாது. எல்லாருக்குமே வாரி வழங்கி அவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தவங்களும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இதுல வேற என்னமோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுதானே இப்ப நீ வந்து கண்டுபிடிச்சிருக்க. ஆமா, நீ அப்படி எங்க தான் வந்து போன? என்னதான் இந்த வீட்ல நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் ஜனனி நடந்த விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க எல்லாருமே வந்து இந்த மாரி ஃபங்ஷனுக்கு வந்து போயிட்டீங்கல்லக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்ல வந்து தனியா தான் இருந்தேன். இங்க சமையல்காரர் வந்து அவரோட ஒய்ஃப்க்கு திடீர்னு உடம்பு சரியில்ல, ஊருக்கு போணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு. சரி ஓகேண்ணா, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டு, அவர வெளியில வந்து வழி அனுப்பிட்டு கேட்ட பூட்டும்போது, வெளியில ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா, நின்னுட்டு நம்ம வீட்டையும் சரி, என்னையும் சரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஒரு வேளை வந்து வேற யாராவது இருப்பாங்க போல இருக்கு. இல்ல ஒரு வேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதோ அப்படின்னு நினச்சு நான் வேக வேகமாக வந்து கேட்டை பூட்டிட்டு உள்ளே வந்துட்டு எல்லா ரூம் ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே வந்து மூடிட்டேன். மேலே ரூமுக்கு போயிட்டு நான் என்னோட ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். அங்கேயுமே அவங்க 2 பேரும் நின்னுட்டு என்னையவே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ தப்பாக இருந்துச்சு. வேற ஏதோ விஷயம் நடக்க போகுது போல இருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ஜனனி, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் பயந்து வருது. படபடன்னு இருக்கு" அப்படின்னு சொல்ல நம்ம ரேணுகா, "ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு. அவ சொல்லி முடிக்கட்டும் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நீ எதுக்காக இப்படிலாம் சொல்ற? ஏதாவது ஆகுதுன்னா போய் ரூம்ல வேணா போய் உட்காரு" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ அக்கா, அதெல்லாம் முடியாது. நீ சொல்லு ஜனனி" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து வேற யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அதுக்கப்புறம் ஃபோன்ல வந்து யார்கிட்டயோ வந்து பேசினாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து கட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்து முன்னாடி இருக்கிற அந்த டோர வந்து பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு தெரியல. சக்திக்கு ஃபோன் பண்ணா கூட வந்து அவனுக்கு ரிங்கும் போகல. ப்ளஸ் அவனால பார்த்தீங்கன்னா, அங்கே வரவும் முடியாது. ஒரு வேலை விஷயமா அவனுமே பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருக்கிறதுனால, யாருக்கு பண்றது? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே வந்து தெரியல. சரி, நம்ம இப்படியே இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது. வேற ஏதோ ஆபத்து நமக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சு, வேக வேகமா நான் வந்து கீழ போனேன். கீழ போயிட்டு அந்த பின்னாடி இருக்கிற அந்த பாத்ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்குல்ல, ஸோ அத எக்ஸாஸ்டர் மாரி ஒரு ஃபேன் ஓட்டை இருக்கும். ஸோ அத தான் வந்து நான் வந்து எடுத்துட்டு அந்த ஓட்ட வழியில வெளியில இறங்கி தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஈஸ்வரி வந்து, "என்ன ஜனனி, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாமா வந்து நடந்துச்சு. இவ்ளோ விஷயமா நடந்திருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமாக்கா, இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த ஆளுங்க வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணு என்ன கடத்துறதுக்காகவோ, இல்ல என்ன கொல்றதுக்காகவோ 2ல ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. அதனால தான் வந்து நான் வேற வழி இல்ல. கண்டிப்பா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, எதுவுமே வந்து பண்ண முடியாது. நிச்சயமா அவங்க நெனச்சத சாதிச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். உடனே நான் வந்து வெளியில போயிட்டு சாருபாலா மேம் கிட்டயும், மதிவதனி மேம் கிட்டயும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள் வந்து கதவ வந்து ஓப்பன் பண்ணி அடிச்சு உடைச்சிருக்காங்க போல இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்துருப்பாங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுதான் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து அந்த மாரி கட்டா இதெல்லாம் கடந்துச்சா? வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போன மாரி இருந்துச்சா? அப்படின்னு நம்ம நந்தினி கேட்குறாங்க. ஆமாக்கா, இதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆம். உடனே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, என்ன ஜனனி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? யார் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண போறா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எனக்கு தெரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த ராவணன் மேல தான் எனக்கு சந்தேகம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம தர்ஷினி வந்து, "நீங்க ஏன் சித்தி வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா அவனா தான் வந்து இருப்பான். ஏன்னா அவன பார்த்தா வந்து அவ்ளோ ஒரு லேசப்பட்டவனா வந்து தெரியல. கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அத அவன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானோன்னு தோணுது. நான் கூட வந்து என்ன கடத்தும்போது சொன்னேன்லம்மா உங்ககிட்ட, ஆ சித்தியும் சித்தப்பாவும் வந்து மேல வர்றதுக்குள்ள என்ன வந்து அவன் எப்படியோ அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு எப்படி கரெக்ட்டா வந்து தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த விகேவ வந்து சுட்டது கூட அவனா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்" அப்படின்னு நம்ம தர்ஷினியும் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா வெளியில போனவங்க பார்த்தீங்கன்னா, கார் வந்து வந்துருது. ஸோ உடனே நம்ம நந்தினி வந்து, "ஐய்யய்யோ! இவங்க வேற வந்துட்டாய்ங்க போல இருக்கு. சரி வாங்கக்கா, நம்ம எதுவுமே வந்து பேசாத மாரியே நம்ம நடிப்போம். ஜனனி, நீ வேகமா வந்து மேல போயிரு. இவங்க வரும்போது நம்ம எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம காட்டவே கூடாது" அப்படின்னு நம்ம நந்தினி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள போயிறா. ஜனனியும் வேக வேகமா மேல போயிறா. இவங்க 3 பேரும் கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ட்ராமாவ பக்காவா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எல்லாருமே சேர்ந்து குடும்பத்த காப்பாத்த போறாங்களா? என்ன ஏது? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.